ஒரு தடவை வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஒரு லோலாய்ப்பை உக்காளி கமாண்டு ஓட்டுருந்தியா. என்ன ஓட்டுருந்தியானா, இன்னி வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அஜித், இன்னி உயிர் பிழைப்பதே கஷ்டம், இன்னி மீண்டு வர முடியாது, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னியா. அந்த லோலாய்ப்பைலுக்கு இந்த இந்த பதில் ஏன்னா வந்து அடுத்த ரேஸில் வந்து சேர்த்து இன்றைக்கி 3வது இடத்துக்கு 3வது வெற்றியை வாங்கியிருக்கான். விடாமுயற்சி எங்களால் எவ்வளோ கஷ்டம் இருந்து படத்தில் படமாக நடித்து எவ்வளோ முடியாதியா, சத்தியமாக அடித்து சொல்கிறேன். படத்தில் நடிச்சுக்கிட்டு ஒரு பந்தயத்தில் போய் சேர்க்கணும்னா கவனத்தை எங்கே கொடுப்போம். படத்துலேயும் நல்ல பேர் வாங்கி இன்றைக்கி அந்த ரேஸ்லேயும் வந்து அந்த இதை கொண்டு போய் வண்டி ஓட்டுறது ஒன்றும் பெருசு கிடையாது. வண்டி கவனம் எங்கே இருக்கணும், இதில் மட்டும்தான் இருக்கணும். குடும்ப நினைப்பு வராது. குடும்பத்தை நினச்சோம்னா வண்டி ஓட்ட முடியாது. எதுவும் இல்லாமல் அந்த கவனத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. சும்மா போனவொடனே வண்டி எடுத்து புருன்னு ஓட்டுறது கிடையாது. ரைட்டா? இந்த இவங்க வந்து இப்போ ஒன்று நம்ம தோத்தாலும் சரி சேர்த்தாலும் சரி முடிஞ்சால் கை தூக்கி விடுங்க, இல்லையா ஓரம் பண்ணுங்க. ஒருத்தவரை கொச்சப்படுத்தி கமாண்ட் போடுறது, ஒருத்தவரை கொச்சப்படுத்தி பேசுறது. அதே மாதிரி இந்த புளிச்சட்டக்காரன், இவர் குண்டா இருக்காரு, இன்னும் உடம்பை குறைக்க முடியாது, இன்னும் அவ்வளோதான் அப்படின்னா அவனும் புளிச்சட்டக்காரனும் உலாய்ப்பட பாரு எப்படி உடம்பு இருக்குன்னு கொண்டு வர முடியும். ஒரு மனிதன் வந்து ஏகேஆர் அண்ணனை பொறுத்த வரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த எய்மில் நம்ம எப்படியாச்சும் வெற்றி போடணும். படத்தில் வெற்றி போடுறது முக்கியம் கிடையாது. அது ஒரு படம், நீ சினிமா படம், நிஜ வாழ்க்கையிலையும் வெற்றி போடணும். அது தெரியுமா? இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. நம்பிக்கைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கணும், உயரணும், நீங்கள் உழைச்சி 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும். இதுதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் எவனும் வந்து கமாண்டு ஓடுறதோ எதை வச்சு கொச்சப்படுத்துறதோ பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ரொம்ப எங்களுக்கே சங்கடமாகி போச்சு. அந்த கமாண்டை பார்த்தோன்னையும் கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. என்ன செஞ்சுவேன்? நீங்கள் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிருவ? இப்போ வெற்றி பெற்று வந்தாரே எங்கே விட மூஞ்சி வச்சுக்கிருவ? ஓலாய்ப்பில் மெண்டல் பேர்களா? எவனையும் முன்னேற விடுறதில்ல. நம்ம இந்தியா குடிமகனை வந்து ஒரு ஆள் பண்ணுறாரு அப்படின்னா கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. கமாண்டு போடுறது நாய். இவங்களை பற்றி பேச முடியாது. எங்கள் அண்ணன் வெற்றி பெற்றதில் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்யா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னியும் குழந்தைகளும் விடாமுயற்சி மாதிரி படிக்கணும், நல்லா வரணும். அண்ணன் வெற்றி பெற்ற மாதிரி நீங்களும் ஒரு இதுலேயும் நம்ம இந்தியாவுக்காக அவார்டு வாங்கணும், பெரிய அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து.